யானையான தெய்வானை தாக்கி இருவர் உயிரிழந்த சோகத்திற்கிடையே தெய்வானையின் பின் கதை குறித்து மனம் திறந்திருக்கின்றனர் அப்பகுதி மக்கள். பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். சாமிக்கு முன்னாடி அது கம்பீரமாக வரும், சிவன் கோயிலுக்கு வரும், அங்கேருந்து சாமி சப்பரத்தை தூக்கிட்டு வரும், அங்கேருந்து ரத விதியை சுற்றும், பரிவட்டம் கட்டி சாமிக்கு போகும்போதெல்லாம் தோரணையாக போகும். யானை வந்து குழந்த மாதிரி வச்சுருப்பார் இறந்த நம்ம அன்பு தம்பி. சாமிக்கு முன் கம்பீரமாய் ரத வீதிகளில் வலம் வந்த பெண் யானை தெய்வானை தாக்கியதில் யானைப்பாகன் உட்பட இருவர் உயிரிழந்திருக்கும் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. தெய்வானை என்கின்ற இந்த யானையின் முதல் பெயர் பரிரோனோ என்கின்றனர். கடந்த 2006 திருச்செந்தூர் கோயிலுக்கு கொண்டு வரப்பட்ட இந்த யானை பின்னாளில் தெய்வானையாக மாறியிருக்கிறது. தெய்வானை வந்தபோது அவருக்கு 6 வயதாம். அப்போது 3 வயதில் குமரன் என்ற யானையும் சேர்ந்து கொண்டு வரப்பட்டதெனவும் பின்னாளில் காலில் உண்டான காயத்தால் குமரன் இறந்து விட்டதாகவும் கூறுகின்றனர். ஒரு 8-9 வருஷம் இருக்கும். முதல்ல வந்து ஆண் யானை பெண் யானை 2 யானை வந்துச்சு. குமரன் தெய்வானை. குமரன் யானை இடையில சோகம் இல்லாமல் காலில் புண்ணு வந்து இறந்து போச்சு. இந்த யானை ரொம்ப அமைதியான யானை. இன்னைக்கு என்ன கெட்ட நேரமோ அவங்களுக்கு நடந்திருக்கு. அதாவது உதயம் வந்து அந்த யானையை வந்து புள்ள மாதிரி வச்சிருப்பாப்புல. முதல்ல வந்த உடனே இந்த திருச்செந்தூரில் 2 யானையுமே ஓடிட்டு தெருவுக்குள்ள பக்கத்தில் இவங்க தான் போய் கூட்டிகிட்டு வந்தாங்க குட்டியில். தெய்வானையின் கால் மாட்டில் தன் பேரனை நிற்க வைத்து படம் பிடித்த தான் தற்போது பழம் கொடுக்க வந்த இருவரை தெய்வானை தாக்கி இருப்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்திருப்பதாக கூறுகிறார். சொல்லப்போனால் என் பேரன் காலுக்கு முன்னாடி வச்சிருக்கேன், என் பேரனை ஒன்றுமே செய்யலை. இன்னைக்கு அவங்க பழம் கொடுக்க போயிருக்காங்க, அதுக்கு அடிச்சிருக்குன்னா அதான் தெரியல. அதாவது வந்தது அவங்க உறவினர் புது ஆள், அவங்கள அடிக்க போனதில் தான் நம்மால் வேற ஒன்று நம்ம உதயன் வந்து தடுக்க போயிருக்காப்புல. தடுக்க போன இடத்துல யானைக்கு கோவம் வந்திருக்கு, அவ்வளோதான். பாகன் இறந்ததை அறியாத தெய்வானை அவரை காணாமல் கண்ணீர் விட்டதாகவும் 1/2 மணி நேரம் சாப்பிடவில்லை எனவும் தெரிவிக்கிறார். யானை பாகன் இறந்தது ரொம்ப வேதனை. யானை வந்து இன்னைக்கு கண்ணீர் விட்டுருக்கு, 1/2 மணி நேரம் அது சாப்பிடலை. இப்போ தான் அது வந்து இலையை சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த விபரீத சம்பவம் மனதை கலங்கடித்திருக்கும் நிலையில் மாவட்ட வன அலுவலர் தலைமையிலான மருத்துவ குழு தெய்வானையை மருத்துவ பரிசோதனை செய்ய இருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதனால் வரை நடந்ததே கிடையாது, இன்னைக்கு தான் நடந்திருக்கு. ஆனால் அந்த யானையை தப்பாக சொல்லவே முடியாது. இதனால் வரை பக்தர்களுக்கு அது இடையூறே பண்ணலை. எங்கள் தலைவர் சூப்பர் ஸ்டாருடைய மக வந்து யானைக்கு கரும்பு கொடுக்கும்போது கூட அந்த யானை எவ்வளோ அமைதியாக வாங்கிச்சுன்னு எங்களுக்கு தெரியும்.